மல்லிகைப்பூ, ஒரு உருட்டு மஞ்சள், விராலி மஞ்சள், உருட்டு மஞ்சள் ஒண்ணு அதை வச்சு, ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, மஞ்சள் துணியில கட்டி, புரியுதா? மஞ்சள் துணியில கட்டி நிலவாசல இடதுபுறமா கட்டு, நிலவாசல்ல இடதுபுறமா கட்டு. எவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உன் தெய்வத்தை தவிர வேற யாரும் வீட்டுக்குள்ள வர முடியாது. புரியுதா? தொட்டதை தொடங்கும். இதுல இருந்து 21 தினங்களுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அபாயனமான கவரை பிரச்சனை ஒன்று ஏற்படும். அந்த பிரச்சனை யார் எடுத்தாலும் யாருக்கும் ஏற்படாது, நிற்காது. கூட வர வர்க்கத்துலதான் இருக்கும். நான் சொல்ல புரியாப்பா, கூட வர வர்க்கத்துல பிரச்சனை ஏற்படும். அதே இடத்துல நீ வாயை மூடி சவனையில அமைதியா இருந்தா பிரச்சனை வராது. தொட்டாலும் தொடங்கினாலும் விட்டாலும் விலகணும். தொட்டதை தொடங்கணும், விட்டதை விலகணும். எடுத்த காரியம் வெற்றி பெறணும். இதுல இருந்து படிப்படியா உனக்கு ஒவ்வொன்றா முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு ஒவ்வொன்றா முயற்சி செய்ய நான் எடுத்ததை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாங்கின பொருள் எந்த பொருளா இருந்தாலும் ஏன் வாங்கினா, எதுக்கு வாங்கினா, என்னத்துக்கு கொண்டு வந்தோம் யோசிச்சேன்னா எல்லா பொருளும் உனக்கு வீட்டுல இருக்கும். வாங்கி கையில வாங்கி யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் போயிருந்த என்ன இருக்குது கையில? இப்போ நீ அப்படியே மிச்சம் பண்ணி கொண்டு வர 1 ரூபா 100 200 வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் 1க்கு 2 செலவாயிரும். சரிதானா? தூரமா இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இதை பார்க்க கூடாது. தூரமா இருக்கிற வரக்கூடாதுனாக்க தனிமையில இருக்கணும். இந்த தாண்டி போனோம்னா பிரச்சனை ஏற்படும். அது சொல்லிடுறேன். தூரமா இருக்கிறவ அந்நேரத்துல என்னப்பா பண்றது? வீட்டுல கட்ட அப்படியே போறது வர்றது அப்படின்னா ஒரு வெள்ளை துணி மேல போட்டு கட்டி மூடிடும். அப்ப இதுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. கணிக்கு வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு பூ போட்டு தூவத்தி வாத்தனங்க போட்டு காமிச்சுக்கிட்டே இரு. மனசை விட்டு சொல்றேன். உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க இருக்கிறது யாரும் என்னென்ன பண்ற ஏது பண்ற எல்லாமே உனக்கு கனவு மூலியமா காட்டுவான்ப்பா. கனவு காட்சி கொடுக்குறப்போ ஒரு அர்த்தத்துல 1000 அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணுதான் காட்டுவே. அது ஏன் எதுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிய தெரியல எனக்கு அடி எனக்கு மவன்கிட்ட கேளு. மவன் எல்லாத்தையும் சொல்லுவான். மவன் சொல்றது புரியுதா? பேரன் பேத்தி எல்லாம் வந்திருக்கு. இந்த மக்கா என்னோட மக்கா காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரப்ப எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்பங்கள் துன்பங்கள் இவ்வளவு கொடுத்து இவ்வளவு இன்பங்களை கொடுத்து சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு. புரியுதா? நாயங்கள் உங்க பக்கம் தீரும். பயப்படாம போங்க. பயமா எங்கடா? எங்களோட குல தெய்வத்துக்கு பூசை வச்சிருக்காங்க. வருடம் ஒரு முறைத்தான் வைக்கிறாங்க. போறது அப்பதான் புரியுது. அதுக்கும் போகாம என்ன தாயே போயிட்டு வாயா. அதன் பிறகு எங்கேயும் போயிருக்கு.